இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2026ல ஏஐ கான்டென்ட் கிரியேஷனை வச்சு எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். இதை ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒருத்தர் ஒரு சின்ன ரூம்ல ஒரு லேப்டாப் இன்டர்நெட் கனெக்ஷனோட உட்கார்ந்துருக்காரு. ஆஃபீஸ் கிடையாது, டீம் கிடையாது, எக்ஸ்பென்சிவ் கேமரா கிடையாது, கோடிங் நாலேஜ் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மாசமும் அவருடைய அக்கௌண்ட்ல வந்து பணம் விழுது. எங்க இருந்து விழுதுன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல இருந்து, இன்ஸ்டாகிராம்ல இருந்து, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து, அஃபிலியேட் இன்கம், பிராண்ட் டீல்ஸ், ஆன்லைன் கோர்சஸ், இப்படி எல்லா இதுல இருந்து அவருக்கு எல்லா சோர்ஸ்ல இருந்து மணி வருது. இதுல ஷாக் ஆக வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க் அவர் எதை வச்சு பண்ணினாருன்னா ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எப்பயும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆர்டினரி பீப்புளால கண்டென்ட் கிரியேஷனை இவ்வளவு வேகமா பண்ண முடியும் அப்படின்றப்ப ஏன் நம்மள நிறைய பேரால ஆன்லைன்ல இந்த ரெவன்யூ ஜெனரேட் பண்ண முடியல? ஏன் அப்படின்னா, இங்க ஏஐ டூல்ஸ் மணி கொடுக்காது, கண்டென்ட் தான் மணி கொடுக்கும். அந்த வேல்யூபிள் கண்டென்ட் இருக்குல்ல, அதை ஏஐ மல்டிப்ளை பண்ணி கொடுத்து அதை ஒரு பிஸ்னஸா நமக்கு மாத்தி கொடுக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல நான் அதைத்தான் சொல்ல போறேன். எப்படி நம்ம ஏஐ கண்டென்ட்டை யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்க. இன்னைக்கு அட்டென்ஷன் தான் நியூ கரன்சி. அதுதான் பணம். அட்டென்ஷன் தான் நியூ கரன்சி. நீங்க உங்களால ஒரு அட்டென்ஷனை கேப்சர் பண்ண முடியுது அப்படின்னா ஆப்வியஸா நம்மளால ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ண முடியும். இதை நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. இன்டர்நெட் கோயிங் ஃபார்வர்டு ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புள் எல்லாம் ரிவார்ட் பண்ணாது. இது யாரை ரிவார்ட் பண்ண போகுதுன்னா, கன்சிஸ்டன்ட் பீப்புளை மட்டும்தான் ரிவார்ட் பண்ணும். கண்டென்ட் தான் எல்லாமே அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி, அதில் டீப் டைவ் பண்றதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரூட்டல் ட்ரூத்தை நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு எல்லா பிஸ்னஸுமே ஒரு மீடியா கம்பெனி மாதிரி தான் ஆப்ரேட் ஆகிறாங்க. ஸ்விக்கியா கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க, ஜொமேட்டோவா கிரியேட்ஸ் கண்டென்ட், ஃபினான்ஸ் கம்பெனி ஜெரோதா எடுத்துக்கோங்க, க்ரோ எடுத்துக்கோங்க, அவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க, சின்ன சின்ன ஷாப்ஸ் ரீல்ஸ் மூலமாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஏன்? பிகாஸ் கண்டென்ட் கிரியேட்ஸ் பிராண்ட், பிராண்ட் கிரியேட்ஸ் ட்ரஸ்ட், அண்ட் ட்ரஸ்ட் கிரியேட்ஸ் மணி. சைக்காலஜியில் ஃபெமிலியாரிட்டி பயஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது மக்கள் எது ஒன்றை திரும்ப திரும்ப பார்க்குறாங்களோ அது அவங்களுக்கு பிராண்டாகவே மாறிடும். உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எனக்கு ஒரு 4 ஃபேவரட் ஹீரோஸ் இருக்காங்க. அந்த 4 ஃபேவரட் ஹீரோஸும் நடித்த முதல் படத்தை முதல் ஷோ நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு பக்கா சினிமா லவர். அவங்க அந்த முதல் படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு அந்த படம் பார்த்தவங்களா இருக்கட்டும், இல்லை பத்திரிக்கைக்காரவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாமே சொன்னது என்னன்னா, ஒருத்தருக்கு ஃபேஸ் சரியில்லை, ஒருத்தருக்கு நடிக்க தெரியல, ஒருத்தருக்கு டான்ஸ் ஆட தெரியல, ஒருத்தருக்கு ஹைட்டு பத்தல, இப்படி ஒவ்வொருத்தரையும் குறை சொன்னாங்க. இவங்க எல்லாருமே அவங்க முதல் படத்துக்கு அப்புறம் ஃபேஸை க்ளோன் பண்ணிட்டாங்களா? கண்டிப்பா கிடையாது. அதே ஃபேஸ் தான். ஆனா எப்படி ஹிட் ஆனாங்க அப்படின்னா, அந்த ஃபேஸை திரும்ப திரும்ப நம்ம பார்த்தோம். அங்க கன்சிஸ்டன்சின்றது ஒன்று இருந்தது. அந்த கன்சிஸ்டன்சி இருக்கிறப்ப நம்மளால அதை இக்னோர் பண்ண முடியல. ஸோ எப்படி மக்கள் ஃபேஸை திரும்பி பார்க்குறப்ப அவங்களுக்கு அது ஒரு பிராண்டா தெரியுதோ, அதே மாதிரி தான் கண்டென்ட். நான் உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் பண்றேன். கண்டென்ட் கிரியேட்ஸ் பிராண்டு, பிராண்ட் கிரியேட்ஸ் ட்ரஸ்ட், அண்ட் ட்ரஸ்ட் கிரியேட்ஸ் மணி. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதை நீங்க நினைச்சு பாருங்க. இப்போ என்ன நீங்க யூடியூப்ல ஒரு 15-20 வீடியோல, இல்லை என்னன்னு வச்சுக்கோங்க, இல்லை வேற யாராவது ஒருத்தவங்க டீச் பண்றவங்கள ஒரு 20 தடவை 30 தடவை நீங்க வீடியோல பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லும் அப்படின்னா, இவருக்கு ஏஐ பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்றத சொல்லும். அதுதான் இந்த ஃபெமிலியாரிட்டி பயஸ் பண்றது. அதுதான் பர்சனல் பிராண்டிங்கும் கூட. ஸோ இங்க ஒரு மேஜிக் கிடையாது, லக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. கன்சிஸ்டன்சி தான் இங்க ரோல் பிளே பண்ணுது. அந்த கன்சிஸ்டன்சியில கண்டென்ட் ஒரு முக்கியமான கீ பிளேயரா இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் எப்படி கீ ரோல் பிளே பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சினாரியோ அல்லது கதை சொல்றேன். நீங்க சென்னையில இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு ஊர்ல இருக்கீங்க, ஒரு சிக்னல்ல போய் டெய்லி நிறுத்துறீங்க. அந்த சிக்னல்ல ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ நின்றுட்டு நீங்க போறீங்க. திடீர்னு பாக்குறீங்க அங்க ஒரு ஹோர்டிங் வச்சிருக்காங்க. அந்த ஹோர்டிங்ல வெறுமன பிளைனா அப்போ நீங்களுமா
அப்படின்னு மட்டும் ஒருத்தர் கையை காமிச்சு கேள்வி கேட்கிறார். இவ்வளவுதான். இதை வாட்ச் பண்ணிட்டு நீங்க கிளம்பிடுறீங்க. திரும்ப 2 நாள் கழிச்சு அந்த ஹோர்டிங்கை மாத்துறாங்க. அதுல வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போ நீங்களுமா அப்படின்னு கேட்ட இடத்துல இன்னும் 2 பேர் இருந்துட்டு ஆமாங்க நானும் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு திரும்ப அந்த ஹோர்டிங்கை மாத்துறாங்க. இப்ப ஒரு 10 பேர் இருந்துட்டு ஆமாங்க நாங்களும் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரை அதுல என்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. திரும்ப 2 நாள் கழிச்சு அந்த ஹோர்டிங்கை மாத்துறாங்க. இப்ப எப்படி இருக்குன்னா, ஒரே ஒருத்தர் மட்டும் உங்களை கை காமிச்சு, அதாவது சிக்னல்ல இருக்கவங்களை கை காமிச்சு, அப்ப நீங்க மட்டும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. சோ இது வந்து உங்க மண்டேல ஓட ஆரம்பிச்சிடும். அடுத்த 2 நாள் கழிச்சு நீங்க அந்த சிக்னலுக்கு போறீங்க, அங்க போய் நிக்கிறீங்க. நீங்க போறப்பவே உங்களுக்குள்ள பல டென்ஷன் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒய்ஃப் ஏதாவது கால் அடிச்சிருப்பாங்களோ, அந்த காலை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம்னா அதனால ஏதாவது ஒரு சண்டை வருமோ, இஎம்ஐ டேட் வேற கிட்டக்க வருது, ஒரு 20,000 ரூபாய் இன்னும் பத்தலையே, அதை எப்படி அரேஞ்ச் பண்றது, கையில ஒரு 200 ரூபாய் காசு தான் இருக்கு, ஆல்ரெடி வண்டிக்கு பெட்ரோல் போடணும், பெட்ரோல் இல்ல, ஒரு 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு ஒரு 100 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கலாமா, இது தெரியாம உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் உங்களுக்கு போன் அடிச்சுட்டே இருப்பார், 500 ரூபாய் கடன் கேட்டு. நம்ம கிட்டே 200 ரூபாய் தான் இருக்கு, ஆனா அவர் 500 ரூபாய் கடன் கேட்டு அடிப்பாரு. இப்படிப்பட்ட சிந்தனையில நீங்க போனாலுமே உங்களுடைய கவனம் எங்க இருக்கும்னா, இன்னைக்கு அந்த ஹோர்டிங்ல ஏதாவது மாத்திருப்பாங்களா அப்படின்றத யோசிச்சுட்டு தான் போவீங்க. இப்ப உதாரணத்துக்கு அங்க மாத்திடுறாங்கன்னு வச்சுக்குவோம், உடும்பு மார்க் சலவை சோப் அப்படின்னு சொல்லி மாத்திடுறாங்க. அப்ப இவ்வளவு நாள் இந்த கண்டென்ட் போட்டது இதுக்கு தான். இப்ப அந்த உடும்பு மார்க் சலவை சோப்புன்றது உங்க மைண்ட்ல வந்து பதிஞ்சிரும். இந்த மாதிரி அந்த கண்டென்ட்டை ஒரு நாளைக்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களினுடைய ஐபால் வந்து விழுந்திருக்கும். இப்ப இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு நீங்க வந்து உங்களுடைய மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு அண்ணாச்சி கடைக்கு போறீங்க. இவ்வளவு நாள் அந்த சோப்பு உங்க கண்ணில் பட்டிருக்காது அந்த கடையில, ஆனா இன்னைக்கு வந்து படும். அதுதான் பிராண்டிங்கினுடைய சூட்சமும். அந்த பிராண்டிங்கை தூக்கி நிறுத்துறது கண்டென்ட். நீங்க போய் அண்ணாச்சிட்ட கேட்பீங்க, அந்த சோப்பு எப்படிங்க இருக்குன்னு. அவர் சொல்லுவாரு, ஏதோ 2-3 பேர் வாங்கிட்டு போறாங்கன்னு. இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைப்பீங்க. இதுதான் கண்டென்ட் பண்ற மேஜிக். அதை அவர் வாங்கிடுவாரு, அது வந்து பர்மனண்டா ரீட்டைன் ஆகிறது இல்லை, அவர் திரும்ப திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்றது அதனுடைய குவாலிட்டியை பொறுத்தது. ஆனா அவரை வாங்க வைக்குது இல்லையா, அதுதான் பிராண்டிங், அதுதான் கண்டென்ட். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த கண்டென்ட்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கண்டென்ட் 100 கண்டென்ட்டை நீங்கள் சில நிமிஷங்களில் கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ப்ராப்பராக ப்ராம்ப்டிங் தெரியணும், அதற்கு யூஸ் பண்ண வேண்டிய ஏஐ டூல்ஸ் தெரியணும். இதுதான் பேசிக் ரெக்யர்மெண்ட். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, 2025 யூடியூப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய இந்தியன் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 21,000 கோடி ரூபாய் வந்து பே பண்ணியிருக்கு யூடியூப். இது வந்து வேவ்ஸ் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸே வந்திருக்கு. யூடியூபினுடைய சிஇஓ வந்து நீல் மோகன் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 21,000 கோடி வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கான்டென்ட் கிரியேட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ கொஷின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த 21,000 கோடி கம்யூனிட்டியில் இருக்க போறீங்களா, இல்லை ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக இருக்க போறீங்களா அப்படின்றது தான். இதில் ஒரு பெரிய மித்து இருக்குது, இந்த ஏஐ கண்டென்ட் பற்றின ஒரு பெரிய மித்து இருக்குது. நிறைய பிகினர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏஐனா ஈஸி மணி, ஏஐனா ஈஸி மணின்னு நினச்சிடுறாங்க. ராங், வெரி ராங். லோ குவாலிட்டி ஏஐ கண்டென்ட் வந்து வேகமாக அழிஞ்சிட்டு இருக்கு. ஏற்கனவே யூடியூப் வந்து அவங்களுடைய மானிட்டைசேஷன் பாலிசிஸில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, ரெப்பிட்டேட்டிவ் லோ எஃபர்ட் ஏஐ ஸ்பேம் வந்தது அப்படின்னா அது வந்து அந்த பேமெண்ட் கேட்டகரியில் வராது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவிட்டி எப்பயுமே உங்களோடது தான். ஏஐ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ராம்ப்டிங் நல்லா தெரிஞ்சால் ஏஐ வந்து அசிஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், கடவுளாகவும் யூஸ் பண்ணலாம். இதில் கோல்டன் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஹியூமன் எமோஷனு ப்ளஸ் ஏஐ ஸ்பீடு ரெண்டுத்தையுமே சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வின்னிங் கண்டென்ட் சூப்பராக கிடைச்சிரும். ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு பர்ஃபெக்ட் எடிட்டிங் இருக்கிற ஒரு வீடியோவுக்கு கனெக்ட் ஆவாங்கன்னா கனெக்ட்லாம் ஆக மாட்டாங்க. அவங்க எங்கே கனெக்ட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டோரி, அதில் எமோஷன் இருந்து, ரிலேட்டபிலிட்டி இருந்து, கிளாரிட்டி இருந்து, பர்சனாலிட்டி இருந்ததுன்னா மக்கள் ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு கண்டென்ட் வந்து எழுதுறீங்க, அதாவது 3 tools to earn online அப்படின்னு சொல்லி போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏஐல, அது வந்து கைண்ட் ஆஃப் போரிங் கண்டென்ட் தான். அதுவே நீங்கள் இப்படி ஒரு கண்டென்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
லாஸ்ட் இயர் ஐ வேஸ்டட் 4 hours டெய்லி ஸ்க்ரோலிங் இன்ஸ்டாகிராம். தீஸ் 3 AI டூல்ஸ் ஹெல்ப்டு மீ டு சேவ் டைம் அண்ட் ஸ்டார்ட் ஏர்னிங் ஆன்லைன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுடைய வியூவர்ஸை அட்ராக்ட் பண்ணுமா பண்ணாதா? ஸோ உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியுது இல்லையா? கண்டென்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கும் நம்ம ரெண்டாவது சொன்னதுக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பிகினர்ஸ் எப்படி ஒரு கான்டென்ட் மிஷினை ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் வச்சு கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இப்போ ஸ்டெப் 1 வந்து உங்களுக்கு கான்டென்ட் ஐடியாஸ் தேவை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எந்த டூல் கிட்ட போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ChatGPT கிட்ட போங்க, ஜெமினி கிட்ட போங்க, கிளாட் கிட்ட போங்க. அவங்கள்ட்ட போய் எப்படி கேட்கணும் அப்படின்னா, எனக்கு 20 பிகினர் ஃப்ரெண்ட்லி ஏஐ வீடியோ ஐடியாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி கொடு அப்படின்னு போய் கேட்கலாம். இல்லைனா எனக்கு வைரல் ஹூக்ஸு ஃபினான்ஷியல் ரீல் போடுறதுக்கு கொடு அப்படின்னா கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஐ கிட்ட போய் பேசிக் ப்ராம்ப்டிங்கில் கேட்காதீங்க, அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங்கில் கேளுங்க. அதனால தான் சொல்கிறேன் ப்ராம்ப்டிங் நாலேஜ் இஸ் வெரி எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இன்னொரு சினாரியோ, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒரு சினாரியோ எடுத்துக்குவோம். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு என்னென்ன ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் யூஸ் ஆகுன்றதை நான் சொல்கிறேன். ChatGPT, நோஷன் ஏஐ, ஜெமினை, இந்த 3மே ரொம்ப பக்காவாக ஒர்க் ஆகும். இதில் எப்படி நீங்கள் போய் ஒரு ப்ராம்ப்ட் போடலாம் அப்படின்னா, ரைட் அ 60-second இன்ஸ்டாகிராம் ரீல் ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைனிங் ChatGPT டு பிகினர்ஸ் இன் சிம்பிள் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது அருமையாக உங்களுக்கு வந்து கொடுக்கும், டிராஃப்ட் கொடுக்கும். நான் இன்னொரு ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஏஐ கொடுக்குற ஃபஸ்ட்டு டிராஃப்ட் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். நான் வந்து அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங்கில் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஆவரேஜ் டிராஃப்ட் கொடுக்குறப்ப நம்ம ஏஐ கிட்ட திரும்ப திரும்ப கேட்க அது வந்து ஒரு பக்காவான இம்ப்ரூவ்டு வெர்ஷன் கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஜாப் போய் ப்ராம்ப்டில் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளுடைய ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ப்ராம்ப்டை நார்மல் ப்ராம்ப்டை பவர்ஃபுல் ப்ராம்ப்டாக ஆக்கலாம். இப்போ இதே ப்ராம்ப்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு லோக்கல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுன்னு கேட்கலாம், எமோஷன்ஸ் ஆட் பண்ணுன்னு கேட்கலாம், ஸ்டோரி டெல்லிங்கில் இதை சொல்லுன்னு சொல்லலாம், இல்லை எனக்கு பஞ்ச் லைன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுன்னு சொல்லலாம். இதுக்கும் ப்ராம்ப்டிங் நாலேஜ் இஸ் நீடட். இப்போ 3வது வாய்ஸ் ஓவர். இந்த வாய்ஸ் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ஏஐ வாய்ஸ் டூல்ஸ் இருக்குது. 11 லேப்ஸ் இருக்குது, கேப்கட் ஏஐ வாய்ஸ் இருக்குது, கேன்வா வாய்ஸ் டூல்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து இப்போ நிறைய ஃபேஸ்லெஸ் சேனல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து 4வது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிரியேஷன். இப்போ வீடியோ கிரியேஷனுக்கு என்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது தான், கேன்வா இருக்குது, கேப்கட் இருக்குது, விஎன் எடிட்டர் இருக்குது, பிக்டோரி இருக்குது, இன்வீடியோ ஏஐ இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா, ChatGPT யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதிடுவீங்க, கேன்வாவை யூஸ் பண்ணி விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணிடுவீங்க, கேப்கட்டை யூஸ் பண்ணி வீடியோ எடிட் பண்ணிடுவீங்க, யூடியூப்பில் போய் கண்டென்ட்டை வந்து அப்லோட் பண்ணிடுவீங்க. இதில் ரொம்ப சிம்பிள், 1 person, 1 லேப்டாப், 1 இன்டர்நெட் கனெக்ஷன். நான் ஃபஸ்ட்டு சொன்னது திரும்ப இங்கே வருது இல்லையா, இவ்வளோ தான் இதில் வந்து தேவை. இதெல்லாம் தாண்டி தம்ப்நெயில்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். எங்கே பார்த்தாலும் யூடியூப்லேயா இருக்கட்டும் எதுலைனாலும் உங்களுக்கு தம்ப்நெயில்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இந்த தம்ப்நெயில்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு டூல்ஸ் இருக்குது. கேன்வா இருக்குது, லியோனடா ஏஐ இருக்குது, அடோப் எக்ஸ்பிரஸ் இருக்குது. இந்த தம்ப்நெயிலோடைய சீக்ரெட் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க வீடியோ வந்து வைரலாக போகிறது வந்து அந்த வீடியோவில் நம்ம பேசுறதுன்றது, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஏற்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் தான். நம்மளை வந்து அந்த வீடியோவை கிளிக் பண்ண வைக்கிறது வந்து தம்ப்நெயில் தான். கண்டென்ட் வந்து எங்கே ரோல் ப்ளே பண்ணுன்னா, வாட்ச் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து கண்டென்ட் வந்து ரோல் ப்ளே பண்ணும். அதுக்கு அடுத்தது இந்த ரீபர்பஸிங் கண்டென்ட்டு. இது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து ரியல் மணி இருக்குங்க. இப்போ ஒரு யூடியூப் வீடியோ இருக்குது, அதை வந்து நம்ம 10 ரீலாக கொடுக்கலாம், கட் பண்ணலாம், 5 ட்வீட்டாக கிரியேட் பண்ணலாம், ஒரு லிங்க்டின் போஸ்ட் கிரியேட் பண்ணலாம், ஒரு இமெயில் நியூஸ் லெட்டராக கிரியேட் பண்ணலாம், ஒரு பிளாக் ஆர்டிக்கலாக கிரியேட் பண்ணலாம். இவ்வளோ ஏங்க ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டாகவே கிரியேட் பண்ணலாம். இதுக்கு ஃப்ரீ ஸ்டாக் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன் கிரியேட்டர்ஸ்க்கு. இப்போ வீடியோ கிளிப்பாக ஓப்பஸ் கிளிப் போகலாம், டிசைன் கரோசல்ஸ் வந்து கேன்வாவில் பண்ணலாம், கண்டென்ட் ரீரைட் பண்ணணும்னா ChatGPTயில் போகலாம். இது இல்லாமல் இன்னும் போனஸ் டூல்ஸ் கூட இருக்குது, கேப்கட்டு, டிஸ்கிரிப்ட், repurpose.ioனே ஒரு வந்து டூல் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ரீபர்பஸிங் வீடியோக்கு வந்து பக்காவாக வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் எங்கேருந்து நீங்கள் அமௌண்ட் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டைசேஷன் பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் ஆட்சன்ஸ்லேருந்து வருங்க. நீங்கள் எஜுகேஷ்னல் கண்டென்ட்டை வந்து கன்சிஸ்டண்ட்டாக க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா யூடியூப் வந்து அது யூடியூபினுடைய அட்டென்ஷனை வந்து நீங்கள் கிராப் பண்ணுவீங்க. அங்கே வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து வர ஆரம்பிக்கும். யூடியூப் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் லாங் ஃபார்ம் மானிட்டைசேஷன் பிளாட்ஃபார்ம். குளோபலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் மந்த்லி யூசர்ஸ் வந்து அதுக்கு இருக்காங்க.
ஸோ யூடியூப் வந்து ஒரு சோர்ஸ். அடுத்த சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதுதான் பிகினர்ஸினுடைய கோல்டு மைனு. இதில் வந்து நீங்கள் போய் டூல்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். பீப்புள் வந்து அந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி லிங்கை வந்து கிளிக் பண்ணி அவங்க வந்து பை பண்ணுவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வந்து கமிஷன் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கேன்வா டுட்டோரியல் டீச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கேன்வா டுட்டோரியலுக்கு ரிலேட்டடாக கேன்வா ப்ரோ வந்து ப்ரொமோட் பண்ணலாம், மைக்ரோஃபோன்ஸ் பண்ணலாம், ஏஐ டூல்ஸ் பண்ணலாம், லேப்டாப்ஸ் பண்ணலாம், எடிட்டிங் ஆப்ஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு மில்லியன் ஃபாலோயர்ஸ், அதாவது 1 lakh ஃபாலோயர்ஸ் இல்லை 50,000 ஃபாலோயர்ஸ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 5,000 லாயல் ஃபாலோயர்ஸ் இருந்தால் போதும். அதில் ஒரு சீரியஸ் இன்கம் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஒரு மெத்தட் இருக்கு, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். இது நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்கே தான் வந்து ஒரு கிரியேட்டர் வந்து பிஸ்னஸ் ஓனராக கன்வெர்ட் ஆவாங்க. இங்கே போய் நீங்கள் ஏஐ ப்ராம்ப்ட், டெம்ப்ளேட்டு, இபுக்கு, மினி கோர்சஸ்ஸு, ரெஸ்யூம் பேக்ஸு, எடிட்டிங் ப்ரீசெட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் விற்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ வீடியோ வந்து கிரியேட் பண்ணலாம் அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணி. அதாவது டாப் 10 ChatGPT ப்ராம்ப்ட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து செல் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேலபிள் இன்கமாக வந்து மாறும். உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து உங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்து உங்களுடைய பிராண்டு வந்து உங்களுக்கு பே பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த பிராண்டுக்கு வந்து உங்கள் கண்டென்ட் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். 5th மெத்தட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அண்ட் மெம்பர்ஷிப்பு. டெலகிராம் குரூப் வந்து பில்டு பண்ணலாம், கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம், பெய்டு மென்டார்ஷிப் வந்து பண்ணலாம், ப்ரைவேட் ஏஐ லேர்னிங் கிளப் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு 200 பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கரிங் இன்கமாக இருக்கும். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரியேட்டர் எக்கனாமி இருக்கு இல்லையா, இதுதான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரியாக இந்த உலகத்தில் வந்து மாறப்போகுது. சில ரிப்போர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி என்ன சொல்கிறது அப்படின்னா hundreds of billions of dollars வந்து குளோபலி வந்து இந்த கான்டென்ட் கிரியேஷனில் வந்து வரப்போகுது. அதன் மூலமாக இந்த ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ண போகுது. இதை வந்து ஏஐ வந்து ரொம்ப வேகமாக கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த 5 வருஷத்தில் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் தான். அதனால் ஒரு பர்ஃபெக்ட் மொமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்ஷனில் இறங்குங்க. அதே மாதிரி எனக்கு ஃபுல்லாக நான் கான்ஃபிடென்ஸை கிரியேட் பண்ணிட்டு தான் நான் பப்ளிஷ் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் தேவையில்லை. என்ன இருக்கோ அதை வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள். ஏஐ பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க. நீங்கள் அப்படி பயந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்க வந்து ஏஐ படிச்சுட்டு அவங்க முன்னேறி போயிடுவாங்க. இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், இனிமேல் உங்கள் ஃபோனை ஒரு ஸ்க்ரோலிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸாக நினைக்காதீங்க. உங்கள் ஃபோன் வந்து ஒரு ஸ்டுடியோவாக இருக்கும், ஒரு கிளாஸ் ரூமாக இருக்கும், ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ஸோ டெசிஷன் வந்து உங்களோடது. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே ஃபோனு தான் உங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸையும் ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ நல்லா திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டென்ட் இஸ் த நியூ கரன்சி அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் த நியூ சூப்பர் பவர். ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுட்டு கான்டென்ட் கிரியேஷனில் மணி மேக் பண்ணுங்கள். என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டி இருக்குது. இது ரிலேட்டடாக நிறைய நான் வீடியோஸ் போடுறேன். இதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடாக ஏஐ ரிலேட்டடாக, ஜாப் ரிலேட்டடாக, இன்கம் ரிலேட்டடாக என்னுடைய வீடியோஸ் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் போனீங்கன்னா அந்த வீடியோஸ் பார்க்கலாம், இல்லை என்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்கலாம். இது இல்லாமல் என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டியில் ப்ராம்ப்டிங், ஏஐ டூல்ஸ் இது எல்லாமே நாங்கள் வந்து டீச் பண்ணுறோம். ப்ராம்ப்டிங்கில் பேசிக்கு, அட்வான்ஸ்டு, ப்ராம்ப்ட் ஹேக்ஸு நிறையா டீச் பண்ணுறோம். இதுக்கு வந்து நாங்கள் தனியாக ஒரு மைக்ரோசாஃப்ட் டூல் promptec.ai வச்சுருக்கோம். அந்த டூலில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இது இல்லாமல் 51 டொமைன்ஸ்லேருந்து நிறைய ஏஐ டூல்ஸுமே டீச் பண்ணுறோம். டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.